என் செல்ல குழந்தையே, பல வருடங்களுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. இன்று உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். என் குழந்தையே, உன் தாயானவள் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் நேரங்களில் அதனை நீ சரியாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். அதிகமாக கவனித்து குறைவாக பேசி நாம் இருந்தோமானாலே இந்த வாழ்க்கை என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். நாம் கவனிப்பதில்லை, அதிகமாக பேசிவிடுகின்றோம். இதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். நடக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன்னால் பார்த்து கொள்ள முடியும். வீணாக சிந்தனை செய்யாதே. அமைதியாக இருந்து அதிகமாக யோசிக்காமல் இருந்தாலே போதும். நிச்சயமாக உனக்கே நல்லதொரு புரிதல் கிடைத்துவிடும். உன்னுடைய அருமை தெரிந்தால் யார் தயவும் உனக்கு தேவையில்லை. முதலில் உன்னுடைய மதிப்பை நீ உணர்ந்து கொள், அது போதும். வேறு யாரை பற்றிய கவலையும் இனி உனக்கு தேவையில்லை. யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரையும் அதிகமாக விரும்பவும் வேண்டாம். இரண்டுமே குறைந்து விட்டது என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய மனக்கசப்பை அது உருவாக்கிவிடும். வீழ்வதற்கும் காலம் உண்டு, வாழ்வதற்கும் காலம் உண்டு. எல்லாமுமே அது அது நேரத்தில் சரியாக இந்த பிரபஞ்சத்தில் நடந்தே தீரும் என்பதனையும் மறக்கக்கூடாது. நீ நினைத்தால் உன்னை நிச்சயமாக மிக அதிக அளவில் உன்னுடைய மனதிற்குள் நிலைநிறுத்தி வைக்க முடியும். நீ நினைத்ததனால்தான் இப்பொழுது உன்னையே நீ கீழே போட்டு மிதித்து கொண்டிருக்கிறாய். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு உன்னை தூக்கி பிடித்து நிறுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பாராத போது உறவுகள் விலகுவது உண்டு, உறவுகள் நிச்சயமாக சேர்வதும் உண்டு. எப்பொழுதுமே நாம் இவர்கள் நமக்கு எந்த வகையிலும் துணையிருக்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு இக்கட்டான நிலையிலும் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக வந்து நிற்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அவர்கள் உனக்கு உறுதியான விஷயங்களை கொடுப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே நிச்சயமாக சரியாக கொண்டு வந்து நிறுத்தும். பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தாங்கு. எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் அதனை நீ சகித்து கொள்ள தயாராகிவிடு. மதிப்பளிக்காத உறவுகளின் பக்கம், அலட்சியமாக உன்னை பார்க்கக்கூடிய உறவுகளின் பக்கம் ஒரு நொடி பொழுது கூட நீ என்னவென்று திரும்பி பார்த்து விடாது. நீ ஒருவருக்கு பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு பொழுதும் கிடையாது. பிடிக்கவில்லை என்றாலும் அதனால் எந்த நஷ்டமும் உனக்கு கிடையாது. உன்னுடைய சுயமரியாதையை கொன்று வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி ஒரு விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்கானதாக மாறிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நிலை உன் வாழ்க்கையை மாற்றும்படி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியானதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய வேலைகள் இனி அத்தனையும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையும் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை கற்றுக்கொண்ட பாடங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வாழச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதில் மட்டுமல்ல, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதற்கு பெயர்தான் அந்த சந்தோஷம். அப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும், இப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்ற ஏக்கங்கள், ஆசைகள் எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட வாழ்ந்தால்
எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் வாழ்க்கை அதற்கு ஏற்றபடி பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமைகளையும் சவால்களையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கும். எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதோடு உனக்கு சேர்ந்து எல்லாவற்றையும் தருகின்ற நேரம் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, இத்தனை காலமும் உனக்காக நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை நான் நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ தெய்வத்திடம் கேட்பதெல்லாம் என்னவென்று நான் அறிவேன். என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை நான் என்னுடைய உழைப்பில் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். இன்னொருவருக்கு என்னை ஒருபோதும் பாரமாக இருக்கும்படி செய்து விடாதே என்று நீ சொல்வதை நான் உணராமல் இல்லை. உன் தாயானவள் இதையெல்லாமும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. எல்லாவற்றையுமே நான் உனக்கென்று சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்கி கொண்டிருப்பதை விட இனி நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்கு ஏற்றது போல நாமும் நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ சந்தித்த விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை விட இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காயத்தையும் காலம் மாற்றுவதில்லை. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தும். அதுதான் உண்மை. அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறியும் செய்யும் தவறுகள், அறிந்து செய்யும் தவறுகள் இன்றைய உலகில் அதிகமாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சுயநலம். தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யக்கூடிய எண்ணம். இந்த எண்ணம் இன்று சுகத்தை அறியலாம், ஆனால் வரும் காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நீ புரிந்து கொண்டதை விட நீ புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு பல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நானுடன் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் உணர்ந்து, உனக்கு வேண்டியது என்னவோ அதையெல்லாமும் புரிந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளை, நீ உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமும் இங்கு நிரந்தரம் கிடையாது. கஷ்டப்படுத்தியவர்களும் இங்கு நிரந்தரம் கிடையாது. இப்படி நிரந்தரமில்லாத உலகத்தில் எந்த ஒரு காயங்களை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ உன்னை யார் என்று கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள எண்ணுகிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
எந்த நிலையிலும் நீ நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. இந்த வராகி துணையிருந்து உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்பு. எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நான் என்னவெல்லாம் சொல்லித்தர எண்ணுகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் உன்னை வெறுத்தால் என்ன? யார் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்ன? யார் முகம் காட்ட மறுத்தாலும் என்ன? உன்னை நேசிக்கும் சில மனங்கள் மௌனமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்புகிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான அன்பை கொடுக்க சில உறவுகள் இருக்கிறது. நீ இவர்களை முதலில் யாரென்றும் என்னவென்றும் சரியாக புரிந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு முழுமையான பதிலை தந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒரு முழுமையான மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் இருக்கும் காலம் நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தவே சில விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் தொலைத்தது எல்லாவற்றையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல் இனி என்னவெல்லாம் உன் கைவசம் இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார். எந்தெந்த உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக நின்று உனக்கான தேவைகளை நடத்துகிறார்கள் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை நிறைவாக கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, மதிப்பில்லாத இடத்தில் எதையும் செய்யாதே என்றுதான் சொல்கின்றேன். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. என் குழந்தையே, கிடைக்காததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க நீ மறந்து விட்டாய். அதுதான் உண்மை. ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றவுடன் அதை பற்றியே நீ யோசித்து கொண்டிருந்தாயே தவிர உன் கையில் இருக்கும் பொக்கிஷத்தை பற்றி நீ ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை என்பது உண்மை அல்லவா? வாழ்க்கை காரணமில்லாமல் எதையும் கொடுப்பதும் இல்லை, காரணமில்லாமல் எதையும் நிறுத்தி வைப்பதும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் வரும்பொழுது எல்லாம் புரியும். அதுபோல எல்லோரையும் தெரியும். நீ எப்பொழுதும் பெருமையாக இரு. யாரும் எதையும் செய்வதையும் நினைத்து நீ ஒருபோதும் வருந்தாது. எல்லாமுமே இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது தானாகவே மாறிவிடும். இந்த மனிதனின் மனதும் தானாகவே மாறிவிடும். இனி உனக்கு நடப்பது நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். விடும் கண்ணீருக்கும் படக்கூடிய கஷ்டத்திற்கும் நிச்சயமாக பதில் உண்டு என்பதனை மறந்து விடாது. சில உறவுகள் தூரமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. அதனால் அவர்கள் தூரமாக இருக்கிறார்களே என்று நினைத்து ஒருபோதும் கலங்காது. மிஞ்சி போனால் வாழ்க்கை தனியாக வாழச் சொல்லும், அவ்வளவுதான். அதைவிட மிகப்பெரிய கஷ்டத்தை வேறு எதையும் அது தரப்போவதில்லை. தனிமை என்பது என் பிள்ளைக்கு ஏற்கனவே பழகிய ஒன்றுதான். உன்னுடைய சந்தோஷத்திற்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் நீ மட்டும்தான் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் சரி, என் பிள்ளை தனக்குள் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே இறை நம்பிக்கைதான். தெய்வம் நம்மை காக்கும் என்ற உன்னுடைய அந்த புரிதல் இனி நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இன்னமும் இந்த வாழ்க்கையில் மீதம் இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி எப்பொழுதும் உனக்கான புரிதலை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி இருந்தாலும் நீயாக இருந்து உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தது,
ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி உன்னை சற்று ஆழமாக யோசிக்க வைக்கும். இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வைக்கும். இனிமேல் நாம் என்னவாக போகிறோம் என்கின்ற ஒரு தெளிவையும் உனக்கு கொடுத்துவிடும். எத்தனை வருடங்கள் நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தாலும் சரி, இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இனி எந்நாளும் உனக்கு நல்லதை தடத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா காலமும் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் இனி நிச்சயமாக உருவாக்கி தர வேண்டும். மேலும் மேலும் உனக்கு இந்த வெற்றிகளை அது நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நிலையும் என் பிள்ளையை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, நான் கலங்கிய நேரங்கள் உனக்கு என்ன நடந்தது என்று நீ சற்று யோசிக்க மறந்துவிட்டாய். நீ கலங்கியதனால் உன் முன்னால் நடந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விட்டது. இனி இதையெல்லாமும் நீ சரியாக யோசிக்க வேண்டும். நாம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் என் பிள்ளை எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து விட்டாலே அது போதும். நான் இருப்பது போல இனி இந்த வராகி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இனி அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் என் பிள்ளை கண்டு இனிமேல் நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நாம் ஒன்றை நினைக்கிறோம் என்றால் அந்த நல்லது உனக்கு நடக்கும் வரை நீ ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு சரியாக வரும் வரை நீ எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதே என்பதனை மட்டும் முதலில் உன் நினைவில் வைத்துக்கொள். இத்தனையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அதை நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லித் தருவேன். என்றும் என்றென்றும் நான் உன்னோடு உன்னை துணையிருந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள். எப்பொழுதும் போல உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க முற்றிலும் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு சரியாகவே எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வெற்றி நீ எதிர்பார்த்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு விஷயத்திற்காக என் குழந்தை நீ கலங்கி இருந்தாலும் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலமும் நேரமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு இனி என்றும் வெற்றியின் உச்சம் நீ என்னவென்று தொடுவாய் என்பதனை மறக்காதே. நான் சொல்ல சொல்ல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது உன்னை இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில்
சந்தோஷங்களை கடந்து வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. நல்லதே நடக்கட்டும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேரட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.